Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா டெலிகிராமுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நேற்றுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிருந்தோம். சரியா, பிராக்டிகல் எக்ஸாமோட ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, சார் இந்த ஷெட்யூல் வந்து உண்மைதானா? சரியா, ஏன்னா வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்களே. ஆனா இதுல வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகுதுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டுதீங்க. அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உண்மைதானா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பார்க்கலாம். சரியா, அதாவது எல்லா பேர்த்தோட, அதாவது டாக்டர் பி சக்திவேல் சொல்லி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஐசிஎம் சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. 18/11/2024 அப்பதான் சைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுலயும் டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த தகவல் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வேணாம். சரியா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான தகவல் தான், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பிராக்டிகல் எக்ஸாம் நமக்கு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 10 நாள் நடந்துடும். சரியா, இன்னும் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பத்தி எந்த வித இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுக்கல. சரியா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த டேட்ல சில சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிட் வரைக்குமே இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அப்டேட். அப்ப நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது தேர்ட் செமஸ்டர் 7th செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3/12/2024 ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ரெண்டுமே முடிஞ்சது. சரியா, அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 5th செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7ஆம் தேதியோட நமக்கு வந்து ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ரெண்டுமே என்னாச்சு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி தான் முடியுது, டிசம்பர் மாசம். அப்ப தியரி எக்ஸாமினேஷன், அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லும் போது 9/12/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் செமஸ்டரோட எக்ஸாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்ப செமஸ்டர் எக்ஸாம் நமக்கு எப்பதான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 9/12/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை, எந்த வித டவுட்டும் இல்லை. பிராக்டிகல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பசங்க என்ன குழம்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தியரி எக்ஸாம் முடிஞ்சுதான் பிராக்டிகல் நினைச்சு. ஆனா ஆக்சுவலா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சுதான் என்ன பாத்தீங்கன்னா தியரி எக்ஸாமே நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் நமக்கு எப்பயுமே நடக்கும். இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ஷெட்யூல். சரியா, அப்போ 9ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் டேபிள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. சரியா, சார் டைம் டேபிள்ல எக்ஸாம் வந்து 9ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். டைம் டேபிள் இன்னும் ஒரு 2 or 3 days நமக்கு வந்து கிடைச்சிடும். சரியா, 9ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன செமஸ்டருக்கு எப்பப்போ நமக்கு வந்து நமக்கு வைக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு தெளிவா கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பத்தி அப்டேட் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது கவலை வேணாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சு போது ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட அப்டேட் வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.